ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம சமையலறை. இன்றைக்கி நம்ம சமையலறையில் ரொம்ப டேஸ்டியான எக் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. எக் 65 செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா: 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா, 1 முட்டை, 1 கப் கடலை மாவு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது பாயில் பண்ண முட்டையிலேருந்து மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வெள்ளை கருவை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த முட்டையோட தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதில் இஞ்சி பூண்டை சின்னதாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பவுட்ரு சேர்க்க உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இதை எல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுங்கிறது 100லேருந்து 150 கிராம் அளவுக்கு, ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது கடலை மாவு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி முட்டையை பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாதி முதல்ல சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மீதியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொன்ன அளவுக்கு இந்த ஒரு முட்டை கரெக்டாக இருந்துச்சு. இப்போது மீதி இருந்த முட்டையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போது கடாயில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கை இந்த மாதிரி சின்ன பால்ஸாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய பால்ஸாக போடக்கூடாது. சின்ன பால்ஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவும் போட்டு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், மேலே இருக்கிற முட்டை மட்டும் ஓவராக ஃப்ரை ஆகி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் 2லேருந்து 3 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா எக்கையும் சின்ன பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு சவந்ததுக்கப்புறமா இன்னொன்று சைடும் பிரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொன்று சைடும் பிரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது சேம் அதே கடாயில் ஆயிலை மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்தா போதும். இதில் 4லேருந்து 5 பீஸ் பூண்டை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதில் 4 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெசிபியை நல்லா சூடாகவே சர்வ் பண்ணுங்கள். ஆறிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எல்லா சைடும் இந்த கார்லிக் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சாஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா எக் 65 ரெடி ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா ரொம்ப டேஸ்டியான எக் 65 ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஈஸியான சைட் டிஷ் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.